அனைவருக்கும் வணக்கம். நாளை கிருத்திகை வழிபாடு செய்பவர்கள் சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன, குளிக்கும் நீரில் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை மாலை நேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் நேரம் வரை நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரம் கிருத்திகை வழிபாடு செய்யலாம், வெள்ளிக்கிழமை காலையும் கிருத்திகை வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். குளிக்கும் நீரில் இந்த 2 பொருளை சேர்த்து குளித்தால் நமக்கு நல்லது நடக்கும். ஒரு சிட்டிகை அளவு நமக்கு மஞ்சளும், ஒரு சிட்டிகை அளவு கொஞ்சம் சந்தன பொடியும் நீங்கள் சேர்த்து குளித்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தபடியே நடக்கும். சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படின்னா கிருத்திகை அன்று பார்த்தீங்கன்னா ஓம் கார்த்திகேயா நமக அப்படிங்கிறத நம்ம சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது ஓம் அழகினை போற்றி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 6 முறை நம்ம சொல்லலாம். ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். எந்த மந்திரம் இருந்தாலும் காலை எழுந்தவுடன் முருகனுடைய நாமத்தை சொல்வதால் நமக்கு அதீத பலன் நமக்கு கிடைக்கும். அந்த நாள் முழுவதுமே நமக்கு முருகர் நமக்கு துணையாக இருப்பதை நம்மளால் உணர முடியும். எளிமையான நாமங்களை நீங்கள் எழுந்த உடனே சொல்வது ரொம்ப நல்லது. நம்ம எழுந்து குளிக்கணுமா செய்யணுமா அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். எழுந்த உடனே முருகா அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே நம்ம எழுந்தாலே அந்த நாள் முழுவதும் ரொம்ப நமக்கு சிறப்பாக இருக்கும். வழிபாடு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருத்திகை அன்று 6 தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6 அகல் விளக்கில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ அல்லது வெற்றிலை தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். செய்துட்டு முருகனுக்கு பாலில் தேன் கலந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து அவரை மனமுருகி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். கிருத்திகை அன்று குழந்தை பாக்கியத்திற்காக மற்றும் தொழில் முன்னேற்றம் அடைவதற்காக நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் தீர்வதற்காக கிருத்திகை அன்று வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் முருகர் நமக்கு தருவார். பக்கத்தில் உங்களுக்கு முருகர் ஆலயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது சற்று இன்னமும் உங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும். கோயிலுக்கு போகும்போதோ அல்லது வீட்டில் வழிபாடு செய்யும்போதோ செவ்வரளி மலர்களால் முருகனை அலங்காரம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்தபடியே நடக்கும். இந்த கிருத்திகை வழிபாடை தவற வச்சாதீங்க. நமக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சிறப்பு தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு வைகுண்ட ஏகாதசி வேறு இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். மாலை 6 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை காலையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து காலை ஒரு 8 அல்லது 9 மணி வரையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். சிறப்பாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும், முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ராஜி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.